பொங்கலையொட்டி சேலம் ஆத்தூர் உழவர் சந்தையில் 56 டன் காய்கறிகள் 24 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாண்டியவேல் இணைகிறார். விவரங்கள் பாண்டியவேல். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டையில் உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த உழவர் சந்தையில் பொங்கல் திருநாளை ஒட்டி 194 விவசாயிகள் 63 வகையான காய்கறிகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். சுமார் 56 டன் எடையுள்ள அந்த காய்கறிகளில் பூசணிக்காய், வாழைக்காய், இலை போன்ற மஞ்சள், கரும்பு போன்ற பொங்கல் பொருட்கள் உட்பட 56 டன் காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை 12,000க்கும் மேற்பட்ட நுகர்வோர்கள் வாங்கி சென்றுள்ளார்கள். இந்த 56,000 காய்கறிகளும் 24 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. உழவர் சந்தை காலை தொடங்கியது முதல் 4 மணி முதல் தொடர்ந்து பொதுமக்கள் கூட்டம் வந்த வண்ணமாக இருந்ததால் காய்கறிகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றதாக வியாபாரிகள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் காய்கறிகள் வரத்து அதிகமாக இருந்த போதிலும் விலையும் கணிசமான அளவு குறைந்திருந்ததால் பொதுமக்களும் அதிக அளவு காய்கறிகளை வாங்கி சென்றுள்ளார்கள். நாளைய தினம் பொங்கல் தினம், நாளை மறுநாளும் கொண்டாடப்பட இருப்பதால் இன்னும் உழவர் சந்தைக்கு நுகர்வோர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.